4 மணி நேரம் கழிச்சு வரும். அது வந்து இருந்தால் புரியா இல்ல அது புரிய தேவையில்லை சார். நிறைய பேர் வந்து எங்கேயோ வந்து வராங்க. இலவச கொடுக்காதீங்க, வரியை கூட கொண்டே போவீங்க. என்ன பலன்? பாதி ஒரு வேலை. 1 லிட்டர் பெட்ரோல் 102 ரூபா, 101 ரூபா டீசல். இப்ப ஓட்டுநர்கள் என்ன பண்ணுவாங்க? வண்டி ஓட்ட முடியல. எல்லாமே வந்து வரி உயர்வால எல்லாமே ஏற்றிருக்காங்க. ஏற்றினா எப்படி பண்றது? தொழில் செய்ய முடியாது, தொழிலை உருவாக்க முடியாது. நீ கார்மெண்ட் செலவு என்ன எப்படி இருக்கு? 5 வருஷமா எந்த தொழிலும் நடக்கல. என்ன பண்றாங்க? அவங்க சாப்பாட்டுக்கு செலவு தான் பண்றாங்க. உள்ள வரும் பெரிய வருமானம் சம்பாதிக்கல. தொழிலும் வளர்ச்சியில இல்ல. வளர்ச்சியில வரி கூடுதலப்பட்டே போவாங்க. கூடுதலப்பட அந்த தொழில் நசுக்கப்பட்டு அந்நியர் கையில நம்ம கூலி வேலை தான் எல்லாத்தையும். இது வளர்ச்சியா? இது வளர்ச்சி இல்ல சார். இது வளர்ச்சி இல்ல. எது தொழில் வளர்ச்சி? தொழில் வளர்ச்சியை உருவாக்கி அதற்குரிய ஆர்டர்களை பெற்றுக் கொடுத்து வெளிநாடு நடக்கணும். 5 வருஷமா இல்ல, காரணம் இல்ல. இப்ப இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா நம்ம தொகுதியில சிவன் தொகுதியில விஜய் தேவி உரிமையாளர்கள் போராடிட்டு தான் இருக்கிறாங்க. தமிழர்கள் போராடிட்டு தான் இருக்காங்க, கேட்டுட்டே தான் இருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம்.